ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம், ஸோ அதுபடி நிஃப்டி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கணும், லைக் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னா இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி. அண்ட் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதை கட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது 23,500 23,550 இந்த ஏரியாஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் we may expect some downside momentum. அரஸ் நீங்கள் அப் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பர் சைடில் இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு க்ரூஷியலான ஏரியாஸ் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 23,600 or 700 சம்திங் ஆர் 720 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, விச் இஸ் 23,680 to 23,720. ஸோ எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் ஒரு 40 பாயிண்ட் 680 to 720. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்குள்ளே சஸ்டெயின் ஆகிறப்ப, விச் இட்ஸ் இந்த ஹைஸுக்கும் இந்த லோஸுக்கும் நடுப்புற மார்க்கெட்ஸ் வந்துட்டு போயிட்டு வரப்ப better to avoid the trade. Once இது கட் ஆனதுக்கு அப்புறம் we can expect some upper side momentum or else low கட் ஆனதுக்கு அப்புறம் we can expect some downside momentum. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போம்னா நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 23,500ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து 23,550 டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் நினைக்கிறேன் டு இங்கே இந்த ஏரியாஸ். ஸோ இதை வந்துட்டு இங்கே ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஐ மீன் கீழே வந்து க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் we can expect some downside momentumங்கிறத நம்ம நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருப்போம். அண்ட் இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்லையும் நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த இந்த க்ரூஷியல் பாயிண்ட்ஸில் நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் 23,500 தான் அகைன் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டு பி ப்ரிசைஸ் மார்க்கெட்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல, அதாவது நம்ம 23,500 சப்போர்ட் எடுத்து அகைன் மார்க்கெட்ஸ் நல்ல ஒரு அப்சைடு மட்டும். அண்ட் நம்ம அப்சைடையுமே சொல்லியிருப்பேன் இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டு பி ப்ரிசைஸ் இந்த ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட ரேஞ்ச் வந்துட்டு இந்த ஏரியா. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட்ஸ் எப்போ இதை தாண்டி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் வந்துட்டு ஒரு அப்சைட் மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் எப்போ இது கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து டவுன் சைட் மட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவில் வந்தாங்க 23,500 சப்போர்ட் எடுத்து அகைன் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் அப்சைட் மட்டம் கொடுத்தாங்க. நம்ம சொல்லியிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த ஹைஸ் டூ நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு பார்க்குறப்ப ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு அகைன் ஒரு டவுன் சைட் மட்டம். ஸோ டவுன் சைட் மட்டம் வந்து இது கீழே க்ளோஸ் வச்சாலும் இதோட லோஸ் அதுக்கு நெக்ஸ்ட் கேனலால கட் பண்ண முடியல. ஸோ தட் அந்த பாயிண்ட்ஸில் டெஃபினட்டாக நமக்கு புட் சைடில் பெருசாக இன்க்ரீஸ் இருந்திருக்காது. அண்ட் அகைன் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் ரேலி அப் ஆனாங்க, அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருந்தது அப்படியே இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது நம்ம சொல்லியிருந்த டவுன் சைடு க்ரூஷியல் பாயிண்ட் அண்ட் அப் சைடு க்ரூஷியல் பாயிண்ட் ரெண்டுத்தையுமே இன்னைக்கான மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நேற்றுக்கான வீடியோஸ்ல இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கான மார்க்கெட்டில் நானும் ட்ரேட் எடுக்கல. சப்போஸ் நீங்களும் ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கன்னா பெட்டர் இன்னைக்கான மார்க்கெட்டில் லாஸ் அவாய்ட் பண்ணி இருந்திருக்க முடியும். பிகாஸ் டைரக்ஷன் கிளியரா இல்லை, செகண்ட் ஆஃப் ஈவன் மோர் கன்ஃபியூசிங், மார்க்கெட்ஸ் வந்துட்டு கன்சாலிடேஷன்லேயே போயிடுச்சு. ஸோ தட் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அகைன் இன்னைக்கான மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமானது இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டாக பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி இந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய ஒன் ஆன்லைன் பர்சனல் மென்டார்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. சப்போஸ் இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறேன், ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணுறேன், ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணுறேன், அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஒரு யூனிக்கான மாடலை இந்த கிளாஸஸ்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். லைக் ஐசிடி கான்செப்ட்ஸை இது வந்து நம்ம தமிழில் அதுவும் இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இருக்கிற மைண்ட் செட் என்ன அண்ட் உங்களை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கோ நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். பிகாஸ் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல பயஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒரு அன்ஃபில்டான கேப் வந்துட்டு இந்த ஏரியாவில் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஏரியாஸில் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஆர்டர் பிளாக் ஒரு கன்சாலிடேஷன் தான் சொல்லி ஆகணும் இந்த ஹோல் ஏரியாஸ்.
ஸோ இந்த ஹோல் ஏரியாவுமே மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆக போகுது. அண்ட் இதை தான் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த லோஸ் கட்டானா இந்த ஏரியாக்குள்ளே எங்கே வேணாலும் மார்க்கெட்ஸ் திரும்பலாம், ஸோ தட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்துட்டு ஒரு அப் சைடு மட்டும் இல்லை டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடுன்னு பார்க்குறப்ப ஆப்வியஸ்லி இந்த லோஸை கட் பண்ணுறப்ப விச் இஸ் 23,350 சம்திங் இந்த ஏரியாஸை கட் பண்ணுறப்ப தான் நம்ம வந்துட்டு லாங்கர் டைமில் நம்ம முதல்ல டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆப்வியஸாக மார்க்கெட்ஸ் இப்போ இருக்க டவுன் ட்ரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் லாங்கர் ரன்ல நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ல நம்ம எப்போ டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லோஸை கட் பண்ணுறப்ப. அண்ட் நான் எப்போ திருப்பி வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எஸ்பெஷலி இன்ட்ராடேல ட்ரேட் எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணணும். அதாவது இந்த ஹைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைஸ்லேருந்து இந்த ஹைஸ் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் மட்டும்தான் நான் ஃபர்தராக ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் விட்டுலாம். சிம்பிளாக நாளைக்கான மார்க்கெட்டில் எதுப்பா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸை மார்க் பண்ணிக்கோங்க. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி 23,650 சம்திங் இந்த ஏரியா. அண்ட் நம்ம லாஸ்ட்டாக சொல்லியிருந்த ஹைஸ் அதாவது விச் இஸ் 23,720 இந்த ஏரியா. ஸோ இந்த 2 ஏரியாஸை சேர்த்தா மாதிரி ஒரு ஜோன்ஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸை கட் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப மட்டும்தான் நான் வந்துட்டு கொஞ்ச ஒரு அப்சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அன்டில் ஆர் அன்லெஸ் மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் எது வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி பேசின மாதிரி 23,350. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் வரைக்கும் வந்துட்டு திரும்பலாம், அதாவது இங்கேயும் திரும்பலாம். பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நான் எப்போ திருப்பி அப்சைடில் ட்ரேட் எடுப்பேன், நான் எப்போ திருப்பி வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் சைடில் போவேன் அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸை கட் பண்ணுற வரைக்கும் தான். சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் எனக்கு இந்த ஏரியா கட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெட்டர் ட்ரேட் எடுக்காதீங்க, அவ்வளோதான் சிம்பிள். சப்போஸ் டவுன் சைடில் போகணும்னு நினச்சிங்கன்னா, இன்னையோட லோ வந்துட்டு ஒரு நல்ல பாயிண்ட், மேபி இன்னையோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் சைடில் போகலாம். அண்ட் இந்த லோஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம், which is 23,350 eventually. ஸோ இந்த லெவல்ஸ் வரைக்கும் நம்ம வருங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் நிஃப்டி. அப் சைடில் பார்க்குறப்ப க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது 23,750 அண்ட் டவுன் சைடில் க்ரூஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப இன்னையோட லோ which is 23,485 which is 23,500 ஆல்மோஸ்ட். ஸோ அந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா ஒரு க்ளோஸ் அண்ட் சஸ்டைனை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணுறது பெட்டராக இருக்கும். சப்போஸ் க்ளோஸ் அண்ட் சஸ்டைன் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியலனா, நான் அதுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லைக் இந்த பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அதை பார்க்கலனா அதை பார்த்துருங்க, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute chart. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ என்னோட லோஸ் பார்க்குறப்ப அது நல்லா நமக்கு அதுவே ஆப்வியஸ்லி ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் which is 49,900. சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா 49,750 கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு இன்னையோட லோஸை நான் ரொம்ப க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுறேன் which is 49,500 இந்த பாயிண்ட்டை நான் ரொம்ப க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுறேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவை கட் பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். which is இந்த லோஸ் வரைக்கும் ட்ராக் ஆகிறதுக்கு, ஐ மீன் இந்த கேப்போட லோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த லோஸ் வரைக்கும் ட்ராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் which is 750 ஏரியாஸ். ஸோ இதுதான் நான் வந்து நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அண்ட் மார்க்கெட் எவென்ச்சுவலி இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஓப்பன் ஆனது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா. ஸோ ஓப்பன் ஆன பாயிண்ட்லேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மட்டும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட் which is 49,950 அண்ட் அதுக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ஸ் திரும்பின ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் 30 பாயிண்ட்டுக்கு முன்னாடி திரும்பி இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். பட் ஸ்டில் அந்த ஏரியா டேப் ஆச்சுன்னா தான் நமக்கு என்ட்ரி. டேப்பே ஆகலை, நான் என்ட்ரி எடுக்கல பர்சனலி. மேபி நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். அண்ட் அகைன் நம்ம இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 50,000 சொல்லியிருப்பேன். ஸோ 50,000ங்கிறது எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியா. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஏரியா. ஸோ மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க, அந்த 50,000 கீழே க்ளோசிங் வச்சாங்க ஆப்வியஸ்லி. பட் அந்த 50,000 கீழே க்ளோசிங் வச்ச இந்த ஏரியாஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் கட் பண்ணலை, ஐ மீன் கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணலை. இந்த ஏரியா கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் அங்கேருந்து வந்துட்டு ஒரு ஃபர்தர் அப்சைட் மட்டும். அண்ட் எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கிற ஓடிபி பாயிண்ட்ல ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் மார்க்கெட்ஸ் திருப்பி கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருந்தது ஓரளவுக்கு கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அப்சைடில் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்டாக பார்க்கறது இந்த ஏரியாஸ் தான். ஸோ விச் இஸ் 53,850. ஸோ 50,850. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இப்போ மேலே வந்து எனக்கு இந்த 50,850 கட் பண்ணணும். கட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு அப்சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆர் டவுன் சைடில் இன்னையோட லோஸ், அதாவது நேத்தியோட லோஸ் which is 49,900 இந்த ஏரியாஸை கட் பண்ணணும். இன்பிட்வீன் இதுக்குள்ளே இருக்கிறப்ப ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். பட் டவுன் சைடில் கட் பண்ணாலுமே 750 ரீஜனில், அதாவது 49,750 ரீஜனில் which is ஆல்மோஸ்ட் வந்துட்டு
இந்த ஏரியால ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ தட் பக்கத்துலேயே ஒரு சப்போர்ட் இருக்கு. கட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்ல டாப் ஆயிட்டு திரும்பலாம். ஸோ டவுன் சைடில் கட் பண்ணாங்கன்னா எதிர் இந்த சப்போர்ட்டையும் சேர்த்து கட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டவுன் சைடில் குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது 49,900லேருந்து 49,750 வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஜோன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும். அதர்ஸ் அப் சைடில் போறீங்கன்னா அகைன் 50,850 கட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்துட்டு அப் சைடில் போகிறத பத்தி யோசிக்கலாம். அண்ட் இவ்வளவுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் திஸ் இஸ் கண்ணன் signing off from Master Trades.